உச்சக்கட்ட பதற்றம். சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க A-10 போர் விமானம். அதிரடி காட்டும் ஈரான். இன்று முதல் முடங்கும் அரசு வைத்திய சேவை. அதிகாரிகள் எடுத்த முக்கிய முடிவு. போருக்கு மத்தியில் ஹார்முஸ் நீரினை கடந்த பிரான்ஸ், ஜப்பான் கப்பல்கள். உலக உணவுப் பொருட்களின் விலைகள் தொடர்பில் வெளியான அதிரடி தகவல். இலங்கையில் உள்ள அடிப்படைவாதிகளுக்கு புனர்வாழ்வளிக்காவிடில் மீண்டும் குண்டு வெடிக்கும். கம்பன்வில விடுத்த பகிரங்க எச்சரிக்கை. கிளிநொச்சியில் பாரிய விபத்து. இளைஞர்கள் இருவர் ஸ்தலத்தில் பலி. வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு நீந்திருக்கும் நான் மோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். அமெரிக்காவின் A-10 ரக விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் குறித்த விடயத்தை ஈரானிய பாதுகாப்பு படையினர் உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கமைய ஹார்முஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள வான்பரப்பில் வைத்து இந்த விமானம் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதுடன் தாக்குதல் நடத்தப்பட்டவுடன் அதன் விமானி வான்குடை மூலம் வெளியேறி உயிர் தப்பியதாக தெரிவிக்கப்படுகிறது. சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானம் ஒன்றில் இருந்த விமான பணியாளர் ஒருவரை அமெரிக்க படைகள் வெற்றிகரமாக மீட்டுள்ளதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. நியாயமற்ற இடமாற்ற முறையை கண்டித்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று காலை 8 மணி முதல் மீண்டும் நாடளாவிய ரீதியில் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளது. அரசு வைத்தியர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் முறையற்ற இடமாற்ற நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அல்லது அடையாள போராட்டமாக மாறுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதற்கமைய சங்கத்தின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணி முதல் ஆரம்பமாக உள்ள இந்த பணிப்புறக்கணிப்பு காரணமாக நாடு முழுவதும் உள்ள அரசு வைத்தியசாலைகளின் வெளிநோயாளர் பிரிவு மற்றும் ஏனைய கிளினிக் சேவைகள் ஸ்தம்பிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைகளுக்கு வரும் ஆயிரக்கணக்கான நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளுடன் ஏற்கனவே இடம்பெற்ற பேச்சுக்களில் சாதகமான தீர்வு எட்டப்படாத நிலையிலேயே அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளது. இன்றைய மத்திய செயற்குழு கூட்டத்தின் பின்னர் போராட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வளைகுடா நாடுகளில் போருக்கு மத்தியில் முதல் முறையாக ஹோர்முஸ் நீரினை கடந்த பிரான்ஸ், ஜப்பான் கப்பல்கள் கடந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான போர் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக பிரான்சிற்கு சொந்தமான ஒரு கப்பலும் ஜப்பானுக்கு சொந்தமான ஒரு கப்பலும் நேற்றைய தினம் ஹார்முஸ் நீரினை கடந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரான்சை ஈரான் ஒரு எதிரி நாடாக கருதவில்லை. ஐக்கிய நாடுகள் சபையின் வீட்டோ அதிகாரம் கொண்ட நாடான பிரான்சை ஈரான் ஒரு எதிரி நாடாக கருதவில்லை என்பதையே இது காட்டுகின்றது என சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். ஹார்முஸ் நீரிணை வழியாக தமது கப்பல்கள் பாதுகாப்பாக பயணிக்க அனுமதி கிடைக்கும் என பிலிப்பைன்ஸ் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் மற்றும் ஈரானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் மிகவும் பயனுள்ளதாகவும் நம்பிக்கையுடனும் அமைந்ததாக அது நாட்டு வெளியுறவு அமைச்சர் தெராசா லசரோ குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் எரிசக்தி மற்றும் எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ளதன் காரணமாக கடந்த மார்ச் மாதத்தின் உலக உணவுப் பொருட்களின் விலைகள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்கு பின்னரான உச்சத்தை எட்டியுள்ளன. இந்த போர் மோதல்கள் மேலும் 40 நாட்களுக்கு நீடித்தால் எரிபொருள் மற்றும் உரம் போன்ற உற்பத்தி செலவுகள் உயர்மட்டத்தில் இருக்கும் என்பதால் விவசாயிகள் பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளை குறைக்க முற்படலாம் என ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக இந்த ஆண்டின் உணவு விநியோகம் மட்டுமின்றி அடுத்த ஆண்டின் உணவு விநியோகம் மற்றும் பொருட்களினது விலைகளிலும் கடும் தாக்கம் ஏற்படும் என அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் தரவுகளின்படி உலக உணவு விலை சுட்டன் பிப்ரவரி மாதத்தை விட 2.4% அதிகரித்துள்ளது. அதன்படி சீனி விலை 7.2%, தாவர எண்ணெய் விலை 5.1% உயர்வடைந்துள்ளதுடன் கோதுமை விலையும் 4.3% அதிகரித்துள்ளது. இருப்பினும் அறுவடைக்கால மற்றும் இறக்குமதி கேள்வி குறைவடைந்ததன் காரணமாக அரிசி விலை 3% வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய அடிப்படைவாத கொள்கையுடையவர்களுக்கு முறையாக புனர்வாழ்வளிக்க தவறினால் எதிர்காலத்திலும் நாட்டில் குண்டுவெடிப்புகள் நிகழும் அபாயம் உள்ளது என பிவதற்கல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் கட்சியின் தலைமையகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே உதய கம்மன்பில மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார்.
இதற்கமைய உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 2019ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த எந்தவொரு அரசும் இஸ்லாமிய அடிப்படைவாத கொள்கையுடையவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்க முறையான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. மாறாக பிரதான சூத்திரதாரியை தேடுவதிலேயே அனைவரும் காலத்தை கடத்துகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். தற்போது யுத்தம் முடிவடைந்து பின்னர் 12,000 விடுதலை புலிகளின் அமைப்பின் போராளிகளுக்கு புனர்வாழ்வில் அளிக்கப்படாமையால் தான் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் நாட்டில் எந்தவித தாக்குதலும் இடம்பெறவில்லை. பயங்கரவாதி சக்ரான் உள்ளிட்டவர்களிடம் பயிற்சி பெற்ற 300க்கும் மேற்பட்டவர்கள் இன்றும் சமூகத்தில் சுதந்திரமாக நடமாடுகின்றனர். தாக்குதலுடன் தொடர்புடைய முக்கிய மௌலவிகள் பலர் சிறையில் உள்ளனர். இவர்களுக்கு சரியான முறையில் புனர்வாழ்வு அளித்து சமூகமயமாக்கப்படுத்த வேண்டியது தேசிய பாதுகாப்பிற்கு அவசியமானது. எனது நூல் வெளியீட்டு விழாவுக்கு புலனாய்வு பிரிவினர் வருகை தந்து குறிப்புகளை எடுத்தனர். அவர்களுக்கு எனது நன்றிகள். ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிற்கு மற்றும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுக்களின் அறிக்கைகள் முழுமையாக பரிசீலித்தேன். நான் இந்த புத்தகத்தை எழுதினேன். இதில் விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் எந்தவித தகவலும் இல்லை. தற்போது சூத்திரதாரி யார் என்பது வெளிப்படுத்தப்பட்டு விட்ட நிலையில் அதனை மேலும் ஆராய்வது பயனற்றது. அடிப்படைவாத கொள்கையை வேறாக்காமல் வரும் நபர்களை மாத்திரம் தேடுவது தீர்வாகாது. அரசு இந்த விடயத்தில் மெத்தன போக்கை கடைபிடித்தால் நாடு மீண்டும் ஒரு பேரழிவை சந்திக்க நேரிடும் என தெரிவித்தார். கிளிநொச்சி தர்மபுரம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்கள் உயிரிழந்தனர். பரந்தன் முல்லைத்தீவு A35 வீதியில் தர்மபுரம் காவல் பிரிவு நிலையத்தில் அருகில் நேற்று தினம் இரவு குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 10ஆம் வீதியால் சென்று கொண்டிருந்த மோட்டார் கிரேட்டர் வாகனத்தின் மீது பின்னால் சென்ற மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 19 வயதான ஜெரின் ஹானிஸ்டன் மற்றும் 18 வயதான தியாகராஜா விக்னேஸ்வரன் ஆகிய இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்தனர். உயிரிழந்த இளைஞர்களின் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சகட்ட பதற்றம். சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க A-10 போர் விமானம். அதிரடி காட்டும் ஈரான். இன்று முதல் முடங்கும் அரசு வைத்திய சேவை. அதிகாரிகள் எடுத்த முக்கிய முடிவு. போருக்கு மத்தியில் ஹார்முஸ் நீரினை கடந்த பிரான்ஸ் ஜப்பான் கப்பல்கள். உலக உணவுப் பொருட்களின் விலைகள் தொடர்பில் வெளியான அதிரடி தகவல். இலங்கையில் உள்ள அடிப்படைவாதிகளுக்கு புனர்வாழ்வு அளிக்காவிடில் மீண்டும் குண்டு வெடிக்கும். கம்மன்வீல விடுத்த பகிரங்க எச்சரிக்கை. கிளிநொச்சியில் பாரிய விபத்து. இளைஞர்கள் 2 ஸ்தலத்தில் பலி. இத்துடன் யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.